இன்னைக்கு பருப்பு சாதம் ஈரோடு ஸ்டைல் கோயம்புத்தூர் அண்ட் கரூர் சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு சாதம்னா ரொம்பவே ஃபேமஸ்ஸு, ரொம்பவே பிடிக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு. ஸோ பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வெங்காயம், ஒரு கருவேப்பிலை, ஸோ கொஞ்சமாக சீரகம், சோம்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். மறக்காமல் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பருப்பு இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதங்க விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதங்கி விட்டுக்கோங்க. நான் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணி வதக்க மறந்துட்டேன். ஸோ மறுபடியும் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்குறேன், சரிங்களா? ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு ஸ்டைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நிறையா டைம் செய்வாங்க. நான் கண்டினியூஸாக 2 டேஸ் கண்டினியூஸாக கூட செஞ்சு சாப்பிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு பயங்கரமாக டேஸ்ட்டுள்ள ஒரு ரெசிபி தான். லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராகவே இருக்கும். அண்ட் வந்துட்டு நான் வந்துட்டு நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நல்லா எண்ணெயில் அதோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மசாலாஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ப்ராப்பரான அரிசி பருப்பு சாதமா அப்படின்னு கேட்டால் எனக்கு சரியாக பண்ண தெரியாது. இப்போ சின்ன வெங்காயம் அதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் சீரகம், மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராப்பரான உங்களுக்கு வந்துட்டு அரிசி பருப்பு சாதம் கிடைக்கும் ஈரோடு ஸ்டைலில். பட் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை. ஸோ நான் நார்மலாக ப்ராப்பரான அரிசி பருப்பு சாதமாக செய்யாமல் ஒரு பருப்பு சாதமாக வந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பருப்பு ஆட் பண்ணி இப்போ நீங்கள் ரைஸ் 1 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். அதில் 1/4 டம்ளர் பருப்பு ஊற வச்சு 1 ஹவருக்கு நான் ஊற வச்சுப்பேன். ரைஸையும் பருப்பையும் ஒன்றாவே ஊற வச்சு 1 ஹவருக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆல்ரெடி ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வதக்கி ஆட் பண்ணி இது பண்ணுறது தான் பருப்பு சாதம், சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மசாலாஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ மசாலாஸுமே நீங்கள் போட்டோன்னுமே தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்துட்டு அதில் ஸ்மெல் போகிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும், சரிங்களா? ஸோ நான் மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? தனி மிளகாத்தூள் அண்ட் 1 ஸ்பூன் வந்து 1.5 ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் தூள் ஆட் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் ஆர் 1.5 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, சரிங்களா? நல்லா அதோட ஸ்மெல், அதாவது மசாலாஸோட ஸ்மெல்லே போயிடணும். ஸோ அந்தளவுக்கு. ஆனால் அரோமா சூப்பராக இருக்கும். நீங்கள் வதக்கும் போது நீங்கள் மசாலாஸ்லாம் சேர்த்து வதக்கும் போது அரோமா சூப்பராக இருக்கும். அதோட கொஞ்சமாக ஒரு சிட்டிகை வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. ஏன்னா பருப்பு போகிறீங்க, ஸோ கலர் கொஞ்சம் கொடுக்கும். ஸோ அதுக்காக மஞ்சத்தூள் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே நமக்கு சாப்பிடணும்னு தோன்ற அளவுக்கு இருக்கும். ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு நான் ஒரு டம்ளர் வந்து ரைஸ்க்கு 1/4 டம்ளர் பருப்பு வந்து ஆல்ரெடி 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதனால் இப்போ நல்லா மசாலா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு டம்ளருக்கு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா இதில் நீங்கள் கம்மியாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா பருப்பும் வேகணும்ல, ஸோ அதுக்கு வந்து டைம் ஆகும்ல. ஸோ அதனால் நீங்கள் 1 டம்ளர்னால் கண்டிப்பாக 2 டம்ளர் தண்ணியாவது ஊற்றுங்க. கரெக்டான டம்ளர். இப்போ ரைஸ் நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னாவே 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி தானே. ஸோ அதே மாதிரி 2 டம்ளர் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க, சரிங்களா? அது இல்லாமல் ரைஸ்லேயே கொஞ்சம் வந்து தண்ணி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளருக்கு நீங்கள் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் நல்லா வதக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் ரைஸுக்கு நீங்கள் வந்துட்டு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க. அதோட அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும். ஆல்ரெடி வதக்குனதுலேயே ஸ்மெல் போயிடும். ஆனாலுமே நீங்கள் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ரைஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ரைஸை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற 500 சப்ஸ்கிரைபருக்கு கிஃப்ட் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ரைஸ் அண்ட் பருப்பு ரெண்டையுமே நான் வந்து ஒன்றா ஊற வச்சிருந்தது வந்து நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் அதையுமே உடனே மூடிடுறாதீங்க. நீங்கள் ரைஸ் போட்ட உடனே மூடிட்டிங்கன்னா பருப்பு ரைஸ் தனியாக மசாலாஸ் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் வந்து வந்தோடனே நான் அரிசி பருப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த அரிசி பருப்புமே நல்லா வந்து கொதிக்கணும். அதாவது தண்ணியோட அளவு ஈக்குவலாக இருக்கணும். அரிசியும் பருப்பும் மேலே தெரிகிற அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேயே நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா உப்பு காரம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போவே, சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கரை மூடிக்கோங்க. குக்கரை மூடி ஒரு 3 விசில் விடுங்க. சிம்லேயே வைங்க.
சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 3 விசில் விடுங்க சரிங்களா. 3 விசில் விட்டுட்டு அதோட இது ஆஃப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணும். வாசனையே நீங்கள் விசில் வரும்போதே ஸ்மெல் பார்க்கணுமே, சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு வாசனை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்பாங்க, என்ன செஞ்ச சமையல் அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு இருக்கும். அந்த இப்போ 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா ரைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. இதை நான் எல்லாமே வீட்டு ரைஸில் தான் செஞ்சுருந்தேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, வீட்டு ரைஸில் தான் இது எல்லாமே செஞ்சது சரிங்களா. நீங்களுமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சரிங்களா. மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற 500 சப்ஸ்கிரைபருக்கு கிஃப்ட் இருக்குது. தேங்க்யூ.